ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்பெண்ட் சண்டே வித் மீ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சண்டே அன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு ஆவடியில் இருக்கிற சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சர்ச் மெம்பர்ஸே ஒவ்வொரு ஸ்டாலாக போட்டுட்டு அந்த ஸ்டாலில் இருந்து சேல்ஸ் ஆகிற ஒவ்வொரு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான எஜுகேஷன் அண்ட் மிஷனரிஸ்க்கான எஜுகேஷன் அவங்களோட நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஈவெண்ட் தான் இது. ஸோ இங்கே என்னெல்லாம் நடக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களோட சர்ச் சார்பாக எங்களோட சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரெட் ஆம்லேட் ஷாப் போட்டிருந்தாங்க. இது நம்ம கடை. ஆன்டிஸ் களத்தில் இறங்கிட்டாங்க. வேலை பரபரப்பாக போகிறது. நல்லா இருக்கீங்கம்மா? நல்லா சோத்திரம்மா. ஆண்டவர் புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்மா. லிடியாக்கா ஒரு பார்சல். ஸோ மிஷினரினா என்னன்னே தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவ் எதுக்காக அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிஷினரிஸுங்கிறவங்க அவங்களோட ஓன் கம்ஃபர்ட் ஜோன், அவங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லாரையுமே விட்டுட்டு தங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்பை பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள், அதாவது நாகரிகம்னா என்னன்னே தெரியாது, எஜுகேஷனாக என்னன்னே தெரியாத ஒரு ஜனங்களுக்காக இவங்களோட லைஃப்பை டெடிக்கேஷனாக அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் கடையில் அச்சி முறுக்கு இருக்கு. ஓகே. இருக்கு. ரிப்பன் பிரைஸ்லாம் எவ்வளோ வச்சிருக்கீங்க? பிரைஸ்லாம் ரொம்ப சீப் தான். இது 40 ரூபாய்மா. ஓகே. இது ஒரு இட்லி 10 ரூபாய். இது 30 rupees. ஓகே. இதில் என்ன ஸ்பெஷல் இந்த இட்லி? இது தேங்காய் பழைய சோறு போட்டு நாங்கள் செய்வோம். இதில் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தூத்துக்குடி ஸ்பெஷல். சூப்பர். ஸோ நம்ம நினைக்கலாம், நம்ம என்னடா இன்னுமா படிப்புக்கெல்லாம் இருக்காது அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பீப்புள்ஸ்க்கு படிப்புனா என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்காக, அவங்களோட லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மிஷினரிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் லைஃப், ஓன் கம்ஃபர்ட்டை விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப காடு மலை அப்படின்னு இருக்கிற ஒரு பகுதியில் போய் வாழ்ந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே சரியாக இருக்காது. ஸோ அது எதுவுமே பொருட்படுத்தாமல் அவங்க இந்த கடவுளுக்காக ஒரு ஊழியமாக அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவங்களும் சர்ச் பீப்புளும் அவங்களோட ஓன் மணியில் ஸ்டால்ஸ்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த லிப்ஸ்டிக் சரி 350 சொன்னாங்க. அது பேர் 600 சொன்னாங்க. 600. ஹாய். ஹாய் மேம். ஹாய் அக்கா. இதான் எங்கள் அம்மா. இந்த விழாவை பற்றி சொல்ல போகிறாங்க. இது ஒரு மிஷனரி சேல்ஸ். இதில் விற்கப்படுகிற தின்பண்டங்கள், பிரியாணி, இன்னும் பலவிதமான பொருட்கள் ஏலம் விடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷனரி இயக்கத்துக்காக இந்த பணமானது மிஷனரி பிள்ளைகளுக்காக அனுப்பப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. எப்படி இந்த இடம் எப்படி இருக்கு? எல்லாம் பிடிச்சிருக்கா? ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. விலை எல்லாம் அஃபோர்டபுளா இருக்கா? சூப்பராக வாங்குற மாதிரி இருக்குது. இப்போதான் நாங்கள் ஆப்பம், தேங்காய் பால், சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். நல்லா சூப்பராக செஞ்சுருக்கிறோம். சரி, பாய். ஹாய் ராகுல். சிக்கன் நல்லா இருக்கு.
காடை என்ன ஸ்பெஷல் உங்க ஷாப்ல? காடையும் அப்புறம் லெக் பீஸ் காடை ஒன்று ஓகேவா? ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காடை வந்து ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல காரமாக செம்மையாக இருந்துச்சு. லெக் பீஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஹாய், இவங்க நம்ம சர்ச்சோட விசுவாசிகள். அப்புறம் எங்க எந்த பக்கம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த இடத்துல? நீங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பணித்தளங்களில் நடைபெற்ற ஊழியர்களுக்காக செலவு செய்கிறது என்கிறதை நீங்களை மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். எல்லாத்தையும் சொரண்டிட்டேன். இங்க பாருங்க, இன்னும் ஜெயசன் காக்க வேணும். கடி இங்க பாருங்க, லக்கி டிராக்கு வந்திருக்கோம். அங்க அங்க கொடு. ஒன்னே ஒன்னு எடு. ஒன்னே ஒன்னு ஒன்னு மட்டும் நீ எடு. நம்பர் சோம்புடப்பா. இன்னும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் பிரெட் ஆம்லெட் எடுக்கணும். ஜுவானிட்டா கொண்டு கொடு. ஒன்னே ஒன்னு எடுக்கணும். ஒன்னு எடுக்கணும். மிகவும் பிரயாசப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்திய விசேஷத்தின் விற்பனை விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் அதற்காக செலவிடும் ஒவ்வொரு பணமும் ஒரு ஆதிவாசியுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் ஒரு பயன்படுத்துவதை மறந்து போகாதீர்கள். உதாரணத்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பலன்தான் இந்த வளாகத்துல நீங்களும் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக ஜெபித்த ஆதரவாளர்கள், ஜெபக்குழு தலைவர்கள், இன்னும் ஜெபக்குழு அங்கத்தினர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமுமே வந்து ஒருத்தவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறப்போ ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ரோலிங். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சண்டே வந்து போகும். எவ்ரி வீக் சண்டே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் வந்து என்னோடய சண்டே வந்து யூஸ்வலாக இருக்கும். அண்ட் இந்த வீக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ until see you, take care, bye bye and do subscribe my channel.